இல்லை அக்காங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. திருச்சி சாதனா பிள்ளைக்கு வளகாப்பினத்தை நல்லபடியாக முடிஞ்சிட்டலாம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நேற்று என்னால் வர முடியலை. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு, கொஞ்சம் இல்லை நிறையவே சங்கடமாக போச்சு. ஆனால் அதெல்லாம் சரிதான், ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, எல்லாம் நல்லா கவனிச்சிருக்கேன். ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு குறை சொல்லிட்டாங்க உன் வீட்டில் வந்த உடனே. அதுதான் என் மனசு தாங்க முடியல. அது என்ன குறைன்னா, நீ எல்லாம் செஞ்சுருக்கனல்ல, முக்கியமான ஒரு ஐட்டம் அதை நீ செய்யாமல் விட்டுட்டிய. அதுதான் எல்லாருமே உன் மேலே அவளே சொல்கிறாங்க. அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் சாதனா, பிள்ளை வளகாப்புக்கு வரோம்ல, அவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாம் வராங்க போகிறாங்க. நீ வந்தவங்களுக்கு இப்படித்தான் பருப்பு சாம்பாரை போட்டு ஏமாத்துவியே நீ? அவியலும் அப்பளமும் பாயாசமும் கொடுத்து ஏன் ஒரு கறி சோறு போட்டவனுக்கு என்ன? ஒரு கிடையே கறிகிரி வெட்டி போட வேண்டியதானே? கிடாக்கறி சாப்பாடை போடணும்னு அவ்வளோ ஏற்பாடு வந்திருக்காங்க. கடைசியில் வந்தால் நீ ஊறுகாயும் அப்பளமும் பாயாசம் கொடுத்து சாம்பாரை கொடுத்து ஏமாற்றிருக்க. உனக்கே நல்லா இருக்கா திருச்சி சாதனா? என்னத்த சொல்ல, நீ வேறு இதில் பாட்டி ஆக போகிற. ஆண்டியாக இருந்து கடைசியில் ப்ரொமோஷன் ஆகி பாட்டி ஆக போகிற. என்னத்தை சொல்லடே தெரியல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் பார்த்துக்கிறேன், வரமாட்டேன் அப்புறம் உன் வீட்டுக்கு. அடுத்தால இப்போ பிள்ளை பிறக்கும்ல, பிள்ளை பிறந்து பேர் வைக்கும்போது கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடுது. அப்போ கிடாக்கறி சாப்பாடு போட்டுரு, சரியா? ஆமாம், சொல்லிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத. லூசு மெண்டல் போய் கிறுக்கு போய் உள்ள சாதனா.